போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்புகர்க்கு முக்கியமாக நம்ம விஜயநகர பேரரசு கூட நட்புறவாக இருந்தாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட அல்புகர்க்கு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்துகிறாரு. அந்த போர்ச்சுகீசிய திருமணங்கள் இருக்கு இல்லையா, அதை ஊக்குவிக்கிறார். அந்த போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறாரு. இந்த அல்புகர்க்கு கோவாவை கைப்பற்றினாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், கோவாவை அல்புகர்க்கு கைப்பற்றினார். எப்போ? 1510 கைப்பற்றினார். குறிப்பாக இங்கே நவம்பர் மாதம்னு கூட கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த கோவா யார்கிட்ட இருந்து அல்புகர்க்கு கைப்பற்றுறாரு அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கைப்பற்றுகிறார். ஏன்னா ஆப்ஷனில் கொடுப்பான், கோல்கொண்டா சுல்தானா இல்லை பீஜப்பூர் சுல்தானா, பீராரா இப்படிலாம் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இந்த அல்புகர்க்கு கோவாவை கைப்பற்றியது பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கைப்பற்றினார். நவம்பர் 1510 கைப்பற்றினார். இவ்வளோதான். அடுத்தது அல்புகர்க்கு இந்த ஆர்மஸ் துறைமுகம் பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினாரா? ஆமாம், உண்மைதான். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கும்போது 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் அல்புகர்க்கு தான்.